ஆமாவா, சிக்கன் கல்ல விற்குது லிவரு, உனக்கு வேணுமா லிவரு, அது மில்லியன் போயிடுச்சு. சச்சீட்டை விற்குது பனானா, உங்களுக்கு வேணுமா சப்பானா, அது ரொம்ப ரீச், மில்லியன் தான் ஒரே நாள். எப்படி வரலாம் என் வீட்டுக்கிட்ட? என்னடி பண்ற, ஏன் பண்ற, ஏன் இப்படி பண்ற? இங்கிலீஷ்ல கேட்காதப்பா, எனக்கு இங்கிலீஷ் வராது. நான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு நைட்டு 2 மணி 3 மணி ஆனாலும் வீடியோ போயினே தான் இருக்கும். என்ன கேக்குறான்னா, நீங்க எந்த சீன் வேணும்னா கூட கொடுங்க, நான் நடிக்குவேன். நீங்க யாரு சாந்தமா அவங்க பையன், அப்புறம் தான் உனக்கு மருமகன். எங்க கெமிஸ்ட்ரி வந்து சண்டை தான். முடி பீச்சிக்கின்னு ரோட்ல விழுந்து பெறல்றது, அடிக்கிறது. நகை இல்ல இல்லன்னு எப்படி போட்டுக்கிறாப்பா? எங்கத்துட்டு சொல்லு நகை. இப்ப இவங்க சின்ன வயசுல மாமியார் ஆகிறாங்களே. சின்ன வயசா? மாமியாருக்கு சின்ன வயசு தான். இப்பதான் 35 வயசு ஆகுது எனக்கு. ஆமாவா, கோயிலுக்கு போய் சாமியா வேண்டி ஆமாவா ட்ரோல் தான் எங்க பிராண்டு. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ப்ரோ, மெயின் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த கேப்ல லொகேஷன் மாறிடுச்சு. அம்மா காஸ்டியூமே மாத்திட்டாங்க. சோ நீங்களே அம்மா அறிமுகப்படுத்திடுங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம டைரக்டர் இவரு, இந்த டீமுக்கே டைரக்டர் இவரு. அப்புறம் வந்து நான் நானும் நடிகை தான். சும்மா அப்பப்போ கூப்பிட்டா ஏதோ சின்ன சின்ன ரோல், சும்மாவா சின்ன சின்ன ரோல் அது எந்த. இவங்க ஜில் ஜில் அச்சி பட்டைய கல்புவாங்க. அவங்க காமாட்சி பாக்கதான் இப்படி இருக்குவாங்க. அப்பா ஆரன் வாய் அவங்க கிட்ட ஒண்ணு பிடிக்கும். எவ்வளவுனா நோவா இருக்கும், இப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு நோவு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு நோவு இல்ல, சொல்லுமா. அது ஜில் ஜில் சொன்னா நல்லா இருக்கும். நாங்க நோவு ஃபேக்டரி. இது மைக்க நம்ம அப்புறம் சரி பண்ணலாம். சொல்லு, நம்ம சும்மா இருக்காது எங்களுக்கு. இரு நான் இது சொல்லிடுறேன், அப்புறமா நம்ம நோவு பத்தி நீ சொல்லு. இவங்க ஜில் ஜில் அச்சி பட்டைய கல்புவாங்க. அவங்க காமாட்சி குடும்ப குத்து விளக்கு. அப்ப நானு ஜில் ஜில்னா தெரிஞ்சுக்கோ. ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்குவாங்க எப்பயுமே. வாக்கா நின்று அவங்க ரெடி ஆயிட்டு தான் இறங்குவாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் இல்ல. பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எப்படி, இதுதான் இந்த ரியல். இப்படிதான் இருக்கணும். எனக்கு கொண்டாக்கிட்டு வீடியோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். முடிக்கல நம்ம இன்னும். அப்படி இவங்க மட்டும் தான் நல்லா ரெடி ஆயிட்டு வருவாங்க. நம்மளுக்கு அப்படி இல்ல. கூப்பிட்டா போதும், அந்த கொண்டை மேல ஏறிடும். அந்த கொண்டை மேல ஏறினோம் டெரரா வருவோம். அவ்வளவுதான். அவங்க காமாட்சிது எப்படி கூப்பிட்டாலே சரி வந்துருவாங்க. நம்ம சஞ்சய சொல்லுறதே வானா, அது எப்பயுமே இங்கேதான் இருக்கும். யாருன்னு சொல்லல நீங்க? அவரு எங்க சின்ன பையன். இந்த சேனலுக்கு என்ன அப்படின்னு சொல்றது? இந்த சேனலுக்கு எல்ஆர் நகர் போனோம். மேப் சொல்லுங்கன்ற பாரு, அது ரொம்ப லேட்டு. இது எப்பா ஒரு டைலாக் இருந்து அப்படியே ஸ்பாட்டே. ஆமா, கூகுள் மேப்பே கொஞ்சம் கம்மி நினைச்சுக்க, அதோட பெரிய மேப் அது. சஞ்சய் அவ்வளவு ஃபாஸ்ட். ஆமா, கூகுள் தான் ஸ்பீடு. ஸ்பாட்ல அடிக்க வர டயலாக்ஸ். ப்ரோ, இப்போ அந்த சேனல்ல எப்படி ஸ்லாங் ரொம்ப ஃபேமஸும், அம்மா அடிக்கிற பஞ்ச், எல்லாரும் அடிக்கிற பஞ்ச் ரொம்ப ஃபேமஸ். ஸோ சஞ்சயோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இந்த சேனல்ல? சஞ்சய் நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்ட் போடுவாரு. டைலாக்ஸ்னாலே நான் நாங்களே கிரியேட் கூட பண்றோமோ இல்லையோ, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், இப்படி கரெக்டாக ஆகுமான்னு. அப்போ தான் அவர் சொல்கிறது தான் நாங்கள் ஏற்று நானே போவேன். ஒரு டைரக்டராக இருந்து நான் அவர் டைலாக் எடுத்துருந்தா நான் கரெக்டாக போவேன். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி நான் இதாகும். ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி அந்த ரெஸ்பெக்ட். ஆனா யாருக்கு கேட்கணும் அந்த மைக் வச்சிருக்கீங்க? நீங்க பேசி நீங்க தானே சொன்னீங்க 3 பேருக்கு. 3 பேர் நீ அங்க கொடுத்துட்டு இங்க பேசுறீங்க. அவங்க அமைதியா இருக்காங்க. இல்ல, இப்போ எதுனா எப்பா ஒரு டைலாக் சொல்லுன்னா, அந்த டைலாக் இப்படி ஸ்ட்ரைட்டா வர்றது இப்படி சுத்திக்கின்னு வரும். ஐயோ, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இப்படி முறுக்கிவேன். சில டைம்ல சக்கால்ட்டி பிள்ளைன்னு கூட சொல்லிடுவேன் நானு. கோவம் வந்துடும். ஏன்னா இவ்வளவு வச்சுக்கிறேன் நீ. நான் என்ன பண்ண, சஞ்சய் தான் குணமா சொல்லி கொடுக்கணும். ஆமா, எனக்கு வேற யாரும் சொல்லாத. நீ சொல்லாதடா, குணமா சொல்லி தரணும். நீ சொல்லு குட்டியா.
நீங்க பேசுங்க ப்ரோ, நீங்க பேசுங்க ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் கூட போயிடலாமா? அப்ப இல்லாம ஆமாவா கோயிலுக்கு போய் சாமியை வேண்டி ஆமாவா ட்ரோல் தான் எங்க பிராண்டு. ஆமாவா ஊசி போடணும்னா வேணும் டாக்டர் தினேஷ் ப்ரோ தான் எங்க டைரக்டர். தேங்க்யூ எஃபெக்ட்ல அவர் தான் போடுவாரு, நான் டைலாக் ரைட் பண்ணுவேன். ஆனாலும் எங்களது ஒரு டீம் இருந்தா தான் உங்களுக்கு வீடியோ வரும். அதே மாதிரி நாங்கள் ஜாலியாக பண்ணுவோம். வீடியோ பண்ணும் போது நான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ நைட்டு 2 மணி 3 மணி ஆனாலும் வீடியோ போயினே தான் இருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தூங்குறாங்களோ இல்லையா நம்மளுக்கு தெரியல, ரொம்ப ஜாலியாக பண்ணிக்குவோம். ஆனால் அவங்களும் ஏதோ வந்து கேட்க மாட்டாங்க, எட்டி பார்த்தாங்களா ஏதோ வீடியோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி டயலாக் முதல்ல மெயினா வந்து அந்த பஞ்ச் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க அடிக்கிறீங்களா நம்ம போட்டுடலாம் இல்லையா? இப்ப நீங்க முன்னாடி போன பைக்கு லைக் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போடும்போது அது போட்டுடலாம். அப்படி கரெக்டா பேசணும் அந்த மாடுலேஷன். அது ஆமாவா எப்படியா கடவுள் நம்மளுக்கு குத்தாரு ஒரு கை லெஃப்ட், இது கடவுள் குத்த கிஃப்ட். ஜாலியா போய் பஞ்சு வந்துட்டே போகுது. இப்ப நீங்க யாரு சாந்தமா அவங்க பையன், அப்புறம் தான் உனக்கு மருமகன். சாமி தம்பி இல்ல, இது ஜோடியா ஆகல. ஆமாவா பாக்குறது வேற கண்ணு எல்லாரும் ஒண்ணு. அதுமாதிரி ஜாலியா எல்லாரும் டீமோட அப்படியே ஜாலியா போயிடுவோம் நாங்க. இப்பதான் அந்த ஒரு வைபே வருது. அப்படிதான் நம்ம அப்படியே சும்மா தான் அது நல்லாவே இருக்காது. ஒரு பண்ணோட இருந்தா தான் கால் நோவா நான் வந்தேன்னா கால் நோவு இருக்காது, எதுவுமே இருக்காது. இவன் வந்துட்டா நம்ம ஜாலியா அப்படியே போயிட்டே இருக்கணும். ஒரு சின்ன ஏரியா அந்த மாதிரி ரொம்ப கிரௌடடா இருக்கிற இடம், இங்க ஒரு கான்டென்ட் பண்ணி அதை வைரல் ஆக்குறது அப்படின்றது பெரிய சேலஞ்ச் தான். அது எப்படி பாசிபிள் ஆகுது? மனசுக்குள்ளே உள்ள திட்டினா அது ரொம்ப திட்டுறாங்க. எங்கேயுமே லைட் பிளக் போடுறது கூட இங்க ஏன் போடுறேன், இங்க கரண்ட் பில்லிங்லாம் கட்டுறீங்கன்னு கேட்குவாங்க. அந்த மாதிரி அதுக்கு நம்ம என்ன கேட்டுனா அப்படியே விட்டுட்டு செவிடு வேற எங்கன்னா போட்டலாம்னு சொல்லிட்டு வேற அப்படியே பெரிய ஒயரு அங்க போட்டா இங்க வர அளவுக்கு ஒயர் வாங்கி வச்சுக்கணும். நம்ம வீட்டுல இருந்து நம்ம மாறிக்கலாம் இல்லையா? அவங்க அப்படியேதான் பேசுவாங்க, பேசுறவங்க பேசுறவங்க நம்ம மாறிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அவங்களெல்லாம் கண்டுக்காத நம்ம பாட்டு நம்ம பெரிய எக்ஸ்டென்ஷன் ஒயர் வாங்கி வச்சாச்சு. எங்க வேணா போலாம், எந்த ஏரியா வேணா போலாம். 100 மீட்டர்ஸ்க்கு சரி, இவங்க 3 பேரோட கெமிஸ்ட்ரி அம்மா நீங்களே சொல்லுங்க. இது ஒரு ஏன்னா அது எப்பவுமே அந்த முன்னாடி வந்து இப்ப ஜில் ரொமான்டிக் ஹீரோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, மாமியாருக்கு எல்லாம் இருக்குல்ல. உங்களுக்கு இவங்களோட கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க. அப்படின்னா என்ன பண்ணி இங்கிலீஷ்ல கேட்காதப்பா, இங்கிலீஷ் வராது. போனா அடிக்கிறது தான், அடிதடி தான். ஒரு வைப் ஒரு சிங்க் சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ்ல சொல்லாது. எங்க கெமிஸ்ட்ரி வந்து சண்டைதான். முடி பீச்சிக்கின்னு ரோட்ல உண்டு பெறல்றது அடிக்கிறது அதுதான். ஆமா, இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரு. இவங்க 2 பேரு ஏக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம். அந்த கேரக்டர் தான் இவங்க 2 பேரு. அப்படியே பக்கத்து வீட்டுல ஒரு கொழும்பு எடுத்துன்னு வந்து கேட்டாலும் இங்க பாரு என்ன கொழும்பு இருப்பு கறி எடுத்துன்னு போது பாரு, அப்படி இப்படி பாக்குற விஷயம். அந்த மாதிரி சண்டை பக்கத்து வீட்டுல என்னென்ன ஆகுது, இந்த வீட்டுல எப்படி பாக்குறது, அது ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு இது பண்ணிக்கிறோம். இப்போ லேடிஸ்க்கு எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போறோம், நகை இல்லன்னு எப்படி போட்டுக்கிறா பாரு, எங்க தெரியும் இவ்வளவு நகை விக்கிற விலை வசூல் எப்படி போட்டுக்கிறா பாரு. ஒருவேளை எங்கன்னா நாங்க லேடிஸ்க்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஓடும். அப்புறம் நின்று 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இப்படி முடிய புடிச்சிட்டுக்குவோம், இப்படி ஜில்ஜில புடிச்சிட்டுக்குவேன். நல்லா தைக்கணும் ஜாக்கெட் இல்ல ஒரு மாதிரி இருக்குது. அந்த இந்த கதைங்களா பேசுது, வேற ஊர் கதைங்களா ஜாஸ்தி பேசுது. சண்டையில இருக்கும். இந்த பொசிஷன்ல தான் நிக்கணும்ட்டு டைரக்டர் சொல்லிட்டு போறாரு. எங்கன்னா பக்கத்து தெருவுல சண்டை நடக்கும், அது என்னதான் சண்டைன்னு சொல்லிட்டு அப்படியே மூளை மண்டைய பிச்சிக்கலாம். இப்படி முடி இப்படி புச்சினே இருக்கும் 2 பேரு. ஆமா இது ஜாக்கெட் எடுத்துன்னு போய் அவங்கிட்ட தான் குத்தாத்த பின்னாடி நாட்டே நல்லா வைக்கல பார்க்க இங்க எல்லாம் சாயம் போயிட்டு இருக்குது உனக்கு நின்னுக்குவா. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பேசிருக்கீங்க எல்லாம் எனக்கு மைக் நாங்க கிட்ட வந்து பேசின போல டைலாக். அதுக்கப்புறம் என்ன யோசிப்பாங்க அந்த கேட்ட என்னக்கா வெள்ளை மூஞ்சி போடுற, என்னக்கா மூஞ்சி சாயம் போயிட்டு இருக்குது உனக்கு அப்படி நின்னுக்குவாங்க. அப்படியே நாங்க அப்படியே கத்துவான் கோ அப்படியே. அப்ப நான் கேக்குவேன், எப்படி வரலாம் என் வீட்டுக்கிட்ட, என்னடி பண்ற ஏன் பண்ற ஏன் இப்படி பண்ற, அப்படியே அப்படியே மாறி அப்படியே. இப்ப அம்மா வச்சு எடுத்தீங்கன்னு சொல்லி நானும் சஞ்சய் ஆரம்பத்துல ஆரம்பிச்சோம், அப்புறம் அம்மா அப்படியே உள்ள கொண்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் உள்ள வந்தது. அக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது லவர்ஸ் டே வந்துச்சுங்களா, ரோஸ் டேங்களா, ரோஸ் டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. அப்ப வந்து ஒருத்தவங்க அப்ப கூட நான் ரொமான்டிக் சீன் தான் கொடுத்தா அக்காக்கு. அப்ப கூட அந்த எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாத போது கூட பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் மேல அந்த நம்பிக்கையில தான் பண்ணேன் நானு. அவங்க இது நடிக்கல அந்த நடிக்கல சொல்றதே இல்லை.
எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிக்கிறது ரெடிப்பா அப்படின்றாங்க. உன் மைண்ட் அவங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்றது ரெடிப்பா நானு. ஆனா மொத்தத்துல நான் எதனா ஒரு இடத்துல போய் நிக்கணும், நான் எதனா ஒண்ணுல ஆக்ட் பண்ணணும் நானு. அது உன் கையில தான் இருக்குது. வேணாம், ஏதோ அம்மா ஏதோ வேணாம், சொல்ல வராங்களே, என்னது அது? வேணாம். அடிக்கண்டா பரவாயில்ல ஓ, சொல்லு. அது ரொம்ப இது ஒண்ணும் இல்ல, அவ என்ன கேக்குறான்னா நீங்க எந்த சீன் வேணும்னா கூட கொடுங்க, நான் நடிக்குவேன். நீங்க சென்சார் பண்ணும் போல இது. சென்சார் தான் பண்ணோம். ரோட்ல நின்னு டான்ஸ் ஆடுனா கூட ஆடுவா. ஆனா நைட் ஆனா வெயி கால் எரியுது, கால் ஏன்னா நோவுது. எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் வரும். ஆனா விதவிதமா எங்க கிட்ட தைலங்க மட்டும் இருக்கு. இதுக்கு ஸ்பான்சர் தைல ஸ்பான்சர் ஸ்பான்சர் தனியா ஒருத்தர் நம்ம இருக்காரா? நம்ம சைக்கிள் ஹீரோ, நம்ம சைக்கிள் சைக்கிள் தைல ஹீரோ ஸ்பான்சரா? தான் ஸ்பான்சர். எல்லாருக்குமே கால்ல ஒண்டி வந்துரும். ஆக்ட் பண்ணிருந்தே ஐயோ ரொம்ப நோதுக்கா அப்படின்னு தைலம் வந்துரும் எல்லாருக்கும். நாங்க ரொம்ப சீரியஸா டைலாக் பேசின்னு இருப்போம். கட்டுனோன்னு ஐயோ சரி சரி. ஆனா சஞ்சய் மட்டும் எனக்குன்னு ஒரு சேர் மட்டும் எடுத்து போட்டாரு. உன்னை யார் மகார சொல்லிருந்துன்னு கத்துவான். அதுக்கு ஏய் சார் நீ ஸ்டார்ட் பண்ணு, அதுக்குள்ளே பெருமா சுத்தமா எங்களால முடியாது, உடம்பே முடியலன்னா கூட நீ ரெடி ஆகும்னு சொல்லுவான். அந்த இடத்துல வந்து நின்ன உடனே அந்த நோவு, அந்த வலி, அந்த எதுவுமே தெரியாது. ஆக்ஷன் சொன்ன உடனே பேக்கப்னு சொன்ன உடனே ஆமாவா லாஸ்ட் டைலாக் வந்தோன்னு எவ்வளவு வலி, எவ்வளவு அப்பாடா, கஷ்டம், முடிச்சாச்சுடா. எவ்வளவு மனசு பேஜார் இருந்தா கூட நாங்க பண்ணுவோம். அந்த இடத்துல பண்ணுவோம், அந்த ஸ்பாட்ல பண்ணுவோம். இன்னும் முடியலக்கா, இன்னும் ஒரு வீடியோக்கு இது நின்று அப்படியே சோகமாயிடுவோம். ஆனா அந்த ஆமாவா டைலாக் கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எப்போ வரும் அந்த எப்பதான் வரும்? ஆமாவா சொல்லியிருந்தே ஃபுல் ஃபயர், எல்லாம் எனர்ஜி வந்துரும். இன்னொரு வேர்டு சொன்னா எல்லாம் ஃபுல் குஷி. பேக்கப் சொன்னா போதும். ஆமாவான்னாலே அது ரீல்ஸ் முடிய போகுதுன்னு அர்த்தம். குஷியாயிடும் எங்களுக்கு. அப்பதான் எனர்ஜி எல்லாம் எனர்ஜி. ஆமா, இப்ப இவங்க சின்ன வயசுல இப்படி மாமியார் ஆகிறாங்களே, எப்படி இது எல்லாம் நானே நம்பிட்டேன். சின்ன வயசா மாமி? மாமியாருக்கு சின்ன வயசு தான். சின்ன வயசு சரி சொல்லு சொல்லு. ஐயோ கிட்ட வை கிட்ட வை. சின்ன வயசு எவ்வளவு எக்ஸ்பிளைன் ஆயிட்டாங்களா பாருங்க. மைக் விலைக்கு போன விட மைக்கு கிட்ட வச்சு பேசுங்க அப்படின்னு. நான் சின்ன வயசு தான் எனக்கு. இப்பதான் 35 வயசு ஆகுது எனக்கு. சின்ன இப்பதான் பசங்க 35 வயசு. 2 வருஷம் முன்னாடி தான் ஆக்கிட்டீங்க மாமியார் ஆக்கிட்டீங்க. 33லயே. மோட்டோ கூட மாமியார் தான் நாங்க. ஆமா, மோட்டு கூட மாமியார் தான். நான் மோட்டுக்கு பெரிய மாமியார். பெரிய மாமியார். நமக்கு அதை பத்தி கவலை, நம்ம என்ன வேணா பண்ணுவோம். நம்ம நம்ம என்ன கேரக்டர் எனக்கு தான். அக்கா கேரக்டர் ஆகும். இல்ல, உங்களுக்கு அது எப்படி இருக்கு? சின்ன வயசுல இளம் மாமியார் ஆக்கிட்டாங்க உங்களை. நிறைய பேர் மாமியார் மாமியார் தான் எனக்கு சந்தோஷம் தான் அது. நான் சீக்கிரம் ஆயாவா ஆகணும்லாம் ரொம்ப ஆசை தான். இருக்குது. எங்க பிள்ளைங்களுக்கு மாமியாரா ஆனனோ இல்லையோ, ஆனா ஆக்டிங்க்கு மாமியாரா மாமியாரா ஆயிட்டு நிஜத்துல நம்பிடுறாங்க, நிறைய பேர் நம்பிடுறாங்கல்ல. நம்பிட்டு இருக்காங்க நிறைய அப்போட பேர். மாமியாரே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்கல்ல. இப்போ உங்களுக்கு சொல்லுங்க, இப்ப நம்ம டைலாக் பேசி நிறைய ரீச், நம்ம இப்ப தினேஷ் ஒரு பெரிய ஒரு எல்லாருமே சொல்றாங்க அவர்தான் பெரிய மிகப்பெரிய பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு போறதுன்னு. அதான் நம்ம எழுதுற டைலாக்ஸ் நிறைய, நம்ம சொல்ற டைலாக்ஸ் நிறைய பெரிய ரீச் கிடைக்குது. வெளியிடங்கள் அம்மா பேசும்போது நிறைய பேர் வந்து இப்ப கூட ஸ்டேஜ்ல கூட அர்ச்சனாக்கா பார்த்து சொல்லும் போது அவ்வளவு அவங்க வந்து சந்தோஷம் தாங்க முடியும், ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு. ஆமா, நம்ம டைலாக்ல எப்படின்னா வீடியோக்கு சம்பந்தமா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறது. வீடியோக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் கரெக்டா நம்ம சொல்லுவோம். மாத்தி ஈத்தி சொன்னா அது வீடியோக்கு செட் ஆகாது. அது ஒரு மாதிரி நம்ம வீடியோல எப்படி இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி டைலாக் கொடுத்தாதான் சிங்க் ஆகணும். நீங்க எழுதுனதுல ரொம்ப ரொம்ப பெரிய ரீச் கொடுத்து எந்த டைலாக் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே ரீச் இல்ல கொடுத்துருந்தா. சொல்றேன், இருந்தாலும் சொல்றேன். என்ன மக்களே ஒண்ணு? வந்து பாக்கும்போது டக்குன்னு பேசுறது, டக்குன்னு பேசி கேட்டவங்களே பார்க்கும்போது அம்மா பார்க்கும்போது சில பேர் பேசி கேட்டவங்க டைலாக். அம்மா பேசும்போது அம்மா டைலாக் அது. ஆமாவா சிக்கன் கல்ல விக்குது லிவரு, உனக்கு வேணுமா லிவரு, அது மில்லியன் போயிடுச்சு. அப்புறம் நிறைய மில்லியன் போயிடுச்சு, ரொம்ப மில்லியன் போயிடுச்சு. அம்மா சச்சிட்ட விக்குது பனானா, உங்களுக்கு வேணுமா சப்பானா, அது ரொம்ப ரீச் மில்லியன் தான் ஒரே நாள். இப்போ நிறைய சொன்னாரு, நிறைய ஆன் ஸ்பாட்ல நிறைய டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ வந்து சீன்ஸ் டெவலப் ஆகும்போது டைலாக்கும் அதுக்கான பஞ்ச் கரெக்டா உட்காரும். ஆமா ஆமா, அது ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க நம்ம இன்டர்வியூ முன்னாடி டக்கு நீங்க சொன்னீங்க கேட்கும்போது, அம்மா எடுத்த இன்டர்வியூ டக்கு நீங்க எடுத்து கொடுத்தீங்க, பேஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க. நம்ம அப்படியே வச்சிடலாம். ஆமாவா கண்டக்டருக்கு முக்கியமானது பிகிலு, சரியா அடிக்குது இல்லையா வெகிலு, வெகிலு வெகிலு வெகிலு. வெகிலு. அவன் அப்படியே ஜாலியா போதும். ஸ்பாட்ல வந்து நம்மளுக்கு உங்களுக்கு படத்துல டைலாக் எழுதணும் ரொம்ப ஆசை உண்டு. அது மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதுல எப்பயுமே சும்மா கிடைச்சிடாது. ஆனா நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்குன்னு ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாதிரி தான் நாங்க எல்லாமே கஷ்டப்பட்டுங்கிறோம். இன்னும் கஷ்டப்படுவோம், இன்னும் இதுக்கு மேல கஷ்டப்படுவோம். ரெகக்னிஷன் கிடைச்சிட்டே இருக்கு. அப்படி இன்னும் நிறைய கிடைக்கும் விஷயம். ஆமா, எனக்கு என்ன ஆசைனா நம்மளுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, கூட இருக்கிறவங்க நடிக்கணும்.
எதுலனா அவங்க நடிக்கணும், எதனா சீரியலும் சரி, ஒரு ஃபிலிம்லயும் சரி, ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல அவங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் என்னோட ஆசை. நான் மேல போறேனோ இல்லையோ, அவங்க போகணும் ஃபர்ஸ்ட். அதுதான் எனக்கு வேணும். டீமா எல்லாருமே வரதான் போறீங்க. சீக்கிரமா எல்லாருமே எப்படி உங்களை நாங்க யூடியூப்ல, டிவில பாக்குறோமோ, சீக்கிரமா படங்களையும் பார்க்க தான் போறோம் நாங்க எல்லாருமே. ஆமாங்க. So, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நான் ஆரம்பத்துல சொன்னது தான். So, எப்படி யூடியூப்ல பாப்புலர் இருக்கீங்க, இப்ப டெலிவிஷன் அம்மா வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் அடுத்தது கண்டிப்பா சினிமால நிச்சயம் வரதான். சீக்கிரமா விஜய் சேதுபதி சாரை பார்த்து அதெல்லாம் நடக்கட்டும் சீக்கிரமா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அம்மா ஸ்டைல்லயே வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பண்ணிடலாம். ஆமாவா கடல்ல இருக்குது நண்டு. இப்போ இந்த வீடியோ எண்டு. சூப்பர். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.